Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசிபிஸ், வெயிட் மெயின்டெனிங்க்கு, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே டிப்ஸ் வந்து இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோ நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். சோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் வாங்க, சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மே 5, அதாவது இன்னைக்கு நான் மே 4 அன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். மே 5 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாதி சிஸ்டர், அதுக்கப்புறம் சுனில் ப்ரோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி. அதுவும் பாத்தீங்கன்னா 14வது வருடம். அவங்க வந்து மலையாளின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சென்னையில இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். நீங்க வந்து சந்தோஷமா எப்பவும் நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி எல்லாம் வந்து குடிச்சா சூடாகும் மஸ்ட். என்னோட பாடி வந்து ரொம்ப ஹீட்டான பாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அளவா தானே எடுத்துக்கிறோம். அது போக அதுல வந்து நல்லா மோர்ல கரைச்சு குடிங்க. சரிங்களா? சோ நல்லது. நான் அந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி எல்லாம் சொல்லும் போது மோர் கரைச்சோ இல்லைன்னா அதுல வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியோ நீங்க வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லதுதான். சரிங்களா? அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் சூடு எல்லாம் கிடையாது. சரிங்களா? இந்த இன்ட்ரோடக்ஷன் எடுக்கிறீங்களே, இந்த லொகேஷன்லயே நின்று எடுக்கிறீங்களே, வேற ஏதாவது லொகேஷன் மாத்துங்களே சிஸ்டர், கிச்சன்லயே எப்பவுமே தர்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதாவது பிரீத்தி சிஸ்டர் நினைக்கிறேன். சிஸ்டர் நீங்க தான் வந்து ஹோம் டூரும் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நான் வந்து ஒரு பெட் மாதிரி காமிக்கிறேன் இல்லையா, அந்த ரூம் அதே மாதிரி இங்க இந்த கிச்சன் இவ்வளவுதான். சோ அதே மாதிரி பாத்ரூம் இருக்கா, அது ஒண்ணு. சரிங்களா? ரூம், கிச்சன், பாத்ரூம் இதுதான். அதே மாதிரி மேல வந்து இருக்குது. மேல இருக்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாமி ரூமா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரிதான் அங்க இருக்குது. சோ இப்ப நான் இங்க இருந்து ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா பசங்க வந்து அந்த ரூம்ல இருக்காங்க. அவங்க வந்து அங்க போய் நான் உட்காந்துருக்கும் போது அவங்க எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துருக்க முடியும் சொல்லுங்க? நான் இங்க மைக் யூஸ் பண்றதுனால அந்த அளவுக்கு அங்க உள்ள நாய்ஸ் வந்து இங்க எடுக்காது எனக்கு. சோ அதனாலதான் இதுல இருந்து இந்த வேர்த்தாலும் விறுவிறுத்தாலும் அது போக இங்க லைட்டிங்குமே எனக்கு வந்து நல்லா இருக்கு. பிள்ளைங்களையும் நம்ம வந்து தொந்தரவு பண்ணாம நான் வந்து இங்க வேர்த்தாலும் விறுவிறுத்தாலும் இதே இடத்துல நின்று பண்ணிட்டு இருக்கேன். சோ எங்களோட இடம் அந்த மாதிரி இருக்கு. சோ அதனாலதான். சரிங்களா? அது போக பிள்ளைங்களையும் அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து நம்மளோட வேலைக்காக அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படியே அமைதியாவும் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும்னு சொல்லுங்க? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து எனக்கு லைட்டிங்க்கு பேசுறதுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. சோ அதனால இந்த இடத்த செட் பண்ணிக்கிட்டேன். சோ அதனாலதான் சிஸ்டர், மத்தபடி கிடையாது. நம்ம இருக்கிற இடத்த வச்சுதானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகுது சிஸ்டர். அது வந்து தைராய்டுனால, எனக்கு வந்து தைராய்டு இருக்கு. சோ அதனால வந்து ஸ்ட்ரக் ஆகுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையாது. அதை பத்தி எல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. உங்களுக்கு தைராய்டு இருக்கு அதெல்லாமே நினைச்சுக்கிறாதீங்க. எதுவுமே நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. ஹெல்தியா சாப்பிட்டுட்டே போங்களேன். உங்களுக்கு நம்பர்ல வந்து ஸ்ட்ரக் ஆனாலும் உங்களுக்கு இன்ச்சஸ்ல இங்க வேலை நடந்துகிட்டா இருக்கும். சரிங்களா? சோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. சோ நான் எப்பவுமே சொல்றதுதான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் அதை தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து ஐயோ வெயிட் அதே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்ட்டுலாம் அதை பத்தி நீங்க வந்து நினைக்காதீங்க. ஸ்ட்ரக் ஆகுதுன்னா அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? சோ நீங்க வந்து அதை வந்து டென்ஷனா எடுத்துக்கிட்டு கிவ் அப் பண்ணிடாதீங்க. சோ அதான் நான் எப்பவுமே சொல்றது. சரிங்களா? நீங்க வந்து சொந்த ஊர் பரமக்குடின்னு சொன்னீங்க இல்லையா? சொந்த ஊர் பரமக்குடியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன, நான் வந்து சிவகங்கை. நான் கல்யாணம் பண்ணி போயிருக்கிறது பரமக்குடி பக்கம் சாம்பகுளம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது முதுகுளத்தூர் போற இடம் சைடு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சொந்தத்துலதான் கல்யாணம் பண்ணிருக்கிறது. சோ இதை பத்தின டீட்டெயில் எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், பாருங்க. சோ அதுதான் என்னன்னா நான் வந்து அங்க பரமக்குடி பக்கத்துல சாமக்குளையா. சோ நீங்க உங்களை வந்து எங்க ஊர் பக்கம் தான் சிஸ்டர், நீங்க பரமக்குடின்னு சொல்லவும் எங்க ஊர் பக்கம் தான் சிஸ்டர், கண்டிப்பா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பா ஊருக்கு வரும்போது நாங்க வந்து சொல்லுவேன் இல்லையா, நான் எப்பவுமே போன தடவை வீடியோ போடும் போதெல்லாம் எல்லாருமே நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். சோ கண்டிப்பா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கே ரொம்ப ஆசையா இருக்குங்க எல்லாருமே பார்த்ததுக்கு, பார்க்கணும்ட்டு. சோ என்னன்னா நான் ஒரு என்ன சொல்றீங்க,
அப்ப நீங்களும் பரமக்குடி பக்கம்னு சொல்லியிருந்தீங்களா? சோ எந்த இட சைடுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நாங்க வந்து சாம்பகுளம்ன்ற ஊரு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊருன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சிஸ்டர். நம்ம இப்ப அது வந்து உண்மையாவே அது இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவகங்கையோ இல்ல பரமக்குடி சார்ந்தவங்களோ ஏதோ ஒரு கமெண்ட் பண்றாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ஒரு எமோஷன். நம்ம ஊர் சைடு ஏதோ ஒரு ஒரு நம்ம ஊர்ல இருந்து நம்ம வீடியோ பாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு அது ஒரு இது. இப்ப இவ்வளவு தூரம் எல்லாரும் இவ்வளவு பேர் பாக்குறீங்க, ஆனா நம்ம பிறந்த ஊர்ல இருந்தோ இல்ல நம்ம அந்த மாதிரி போன ஊர்ல இருந்தோ ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா அது ஒரு ஒரு மாதிரி டக்குனு ஒரு டச் ஆகும். அது எல்லாருக்குமே கண்டிப்பா எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சோ கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா நான் வரும்போது எப்பவுமே வீடியோல அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பா வந்து வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம். எனக்கே ஆர்வமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 தடவையாவது டெய்லி நான் உங்களோட வீடியோ பாத்துருவேன் சிஸ்டர். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டோட பேசுற மாதிரி இருக்கு உங்க கூட பேசுறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு தனிமையெல்லாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு. 10 தடவைக்கு மேல உங்களோட வீடியோ பாத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நானே உங்கள்கிட்ட இப்ப இவ்வளவு ஃப்ரீயா பேசுறேன் அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்கும் இல்லாம நார்மலா ஃப்ளூயண்டா அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு கனெக்டிங் அது அது இருந்தா மட்டும்தான் வந்து வரும். சோ நீங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி ஒரு சிஸ்டரா நீங்க கனெக்ட் ஆகவும் தான் இவ்வளவு தூரம் நான் வந்து பேசிட்டு இருக்கேன் நானு. சோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 month நான் வந்து 1 month தான் உங்களோட சேனல் பார்த்து வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர். ரொம்ப ஸ்வீட்டா ரிப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்க வந்து ஒரு நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அது. நீங்க என்ன மதிச்சு நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா நீங்க அதற்கான ஆப்போசிட் சைட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கணும். அது வந்து எப்பவுமே என் லைஃப்ல நான் வந்து அதை மாத்திக்கவே கூடாது அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கமெண்ட்ஸ்ன்னு இல்ல சிஸ்டர். நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே என்னோட வாட்ஸ்அப்க்கு நான் யார்கிட்டயும் போய் பேசுறனோ இல்லையோ அவங்க பண்ற யாராவது ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அந்த பார்த்த உடனே வந்து நான் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அதை வந்து சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து பண்ணிடுவேன். அதை பார்க்காத மாதிரி கொஞ்சம் லேட் பண்ணி பண்றது பிஸியா இருக்கிற மாதிரி அதெல்லாம் எனக்கு வரவே வராது. அது என்னன்னே தெரியல. நம்மளை மதிச்சு அந்த ஒரு நிமிஷம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அவங்க வந்து அனுப்புறாங்க. சோ அதற்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு வந்து கொடுக்கணும். டக்குனு கண்ணை மூடிட்டு அது எனக்கு போயிடும். கமெண்டா இருக்கட்டும், யூடியூப்ல அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் வருது. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் எஃபோர்ட் எடுத்துதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு சந்தோஷமும் எனக்கு இருக்கு. அது வந்து மாத்திக்கவும் முடியாது, மாத்திக்கவும் மாட்டேன். சோ ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் ரொம்ப மழை, அங்கேயும் காத்து மழையுமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு ஒரு நாள் தான் இங்க வந்து மழை வந்தது. அதுக்கப்புறம் இங்க சுத்தி எரிக்குது வெயில். சோ அங்க நல்ல கிளைமேட் வந்து நல்ல வெயில் போட்டதுக்கு அதுக்கும் அந்த கோடை மழை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சோ எல்லாரும் அந்த சைடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, சொன்னாங்க நிறைய சிஸ்டர்ஸ். அப்புறம் எங்க ஃபேமிலி சைடுமே சொன்னாங்க. சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சரிங்களா? அது ஒரு மாதிரி அது சொல்லுவாங்களா, தாகத்துல வந்து தண்ணி கிடைக்கிறதோ இந்த மாதிரி வெயில் சீசன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குளிர்ந்த மழை வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா வந்து இருக்கும். சோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். எனக்கு வந்து இந்த மாதிரி தயிர் மோர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். அதுவும் இந்த வெயில் காலம் வருதுன்னா நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஆனா இப்ப வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்றதுனால என்னால வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, மில்லட் வகைகள்ல நீங்க தயிர் சாதம் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மோர் குழம்பு மாதிரி பண்றீங்க அப்படின்னு மோர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடைஞ்ச மோர் வந்து ஒரு கிளாஸ் குடிக்கலாம், சரிங்களா? சோ அது வந்து நல்லதுதான் உங்களுக்கு உடம்புக்கு. அதுக்கு மேலதான் போக வேணாம், நல்லா கடைஞ்ச மோர், சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு மில்லட்லயோ இல்லைன்னா இந்த ப்ரௌன் ரைஸ் சொல்றோம்ல அதுல எல்லாம் நீங்க வந்து போட்டு சாப்பிடலாம். தயிர் போட்டு தயிர் சோறு மாதிரி சாப்பிடலாம். சோ அதனால நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. சோ அதனால நீங்க வந்து கவலையே படாதீங்க, சரிங்களா? நீங்க ரவக்களி கூட இந்த மோர் குழம்பு மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்பவே நல்லா இருக்கும். ரவக்களி வந்து எல்லாத்து கூடயும் எல்லா குழம்பு வகைகள் கூடயும் நம்ம இந்த சாதத்தோட எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல வந்து இது அவாய்ட் பண்றதெல்லாம் கிடையாதுங்க. ஆயில் கம்மியா யூஸ் பண்றோம்.
அந்த மைதா இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்றோம். ஹெல்தியா இந்த புரோட்டீன் ஃபைபர் மேல கான்சென்ட்ரேட் பண்றோம், அவ்வளவுதான். சரிங்களா? அதுக்காக நம்ம வந்து பட்னி கிடக்க போறது இல்ல, பிடிச்சதை அவாய்ட் பண்ண போறது இல்ல. ஹெல்தி வெர்ஷனா அதை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு மட்டும் தான் நம்ம யோசிக்க போறோம். சோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஒர்க் வந்து நெவர் ஃபெயில்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும், ஆனா ரொம்ப லேட் ஆகுதுங்க. இது லைஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு தெரிஞ்ச விஷயத்துல கூட நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல போயிட்டு நான் வந்து போயிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி அன்லக்கி பர்சன், லக்குன்ற ஒரு விஷயம் என் லைஃப்ல இல்லவே கிடையாது. ஸோ நான் அதை வந்து நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா என்னோட லைஃப் டிசைட் பண்ணும்போது கடவுள் வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலயும் இந்த லக்க ஃபுல்லா தூக்கிட்டு ஒரே தான் இந்த லைஃப் தேர்ந்தெடுக்கிறதுல வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அதை நினைக்கும் போது நான் அதெல்லாம் யோசிப்பேன். நான் இவ்வளோ இது இருக்கு, அதான் இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? நம்ம லைஃப் வந்து டிசைட் பண்றதுன்றதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த விஷயத்துல நான் வந்து பாக்கியசாலி. ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கேம்ஸ் வரும், நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து போயிருவேன். டிக்டாக் வந்து சும்மா பண்ணிட்டு இருக்கேன். அதுல கொஞ்ச நாள ரீச் அன்னைக்கு அந்த ஒரு வீடியோ அன்னைக்கு தான் ஃபேமஸ் ஆகுது. ஒரு 2-3 நாள்ல பேன் பண்ணிட்டாங்க, பந்து பண்ணிட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான். ஆனா எனக்கு அதற்கான திறமை எல்லாமே இருக்கும். ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். சோ பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு சில நேரம் வலிக்கும்ல, நம்மளும் மனுஷங்க தானே, நமக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிதான் எனக்கு. பட் அந்த 1 மந்த்ல நான் வந்து 29 நாளும் நல்லா ஓடிட்டு இருப்பேன். அந்த ஒரு நாள் வந்து சம்டைம் டவுன் ஆகும், நம்ம எல்லாருமே தோணும் என்னடா இது அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு வந்து அப்படியே பூஸ்டப் பண்ணிட்டு மறுநாள் நான் வந்து ஆக்டிவ் ஆயிடுவேன். ஸோ அதை பண்ணினா மட்டும்தான் இந்த லைஃப்ல நம்ம வந்து சர்வே பண்ணவே முடியும். இன்னைக்கு எல்லாருமே ஒரு விதத்துல, இப்ப நான் வந்து இந்த விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்றேன்னா இன்னும் நிறைய விஷயத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க நிறைய பேர். அது போக நான் இவ்வளவு தூரம் சேனல்ல growth ஆகி வந்திருக்கேன். நமக்கு கீழே நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து தத்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. சோ அதெல்லாம் நினைச்சும் போது இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். நான் நிறைய யோசிப்பேன். சோ அப்புறம் நம்ம வந்து சரியாயிடுவேன். சோ இப்போ வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் போடலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றது மாதிரி. சோ அதனால அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சிஸ்டர், எல்லாருமே எனக்கு வந்து சொல்றீங்க கண்டிப்பா நீங்க வந்து வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சில்வர் பிளே பட்டன்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவேங்க நான் என்ன சம்பாதிக்கிறேன் அதெல்லாம் இல்லைங்க. இப்ப கூட நான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு வந்து என்னோட மாமியாரோ என்னோட ஹஸ்பண்டும் நல்லா வந்து சம்பாதிக்கிறாங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா எனக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணணும், எனக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு 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 பெருமையை தேடி கொடுக்கணும். அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் எனக்கு தவிர வேற வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மத்தபடி நான் வந்து ஒரு ராணி மாதிரி உட்காந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனாலும் நான் ஓடுறேன் அப்படின்னா ஓடணும். சும்மாதான் உட்காந்து இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஓவர் திங்கிங்கு, ஒரு எதுலையுமே ஃபோக்கஸ் இல்லாம அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையை கூட பெருசா யோசிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஆயிடுவோம் நம்ம. ஸோ அதனாலதான் சொல்றேன், இப்ப நம்மள பிஸியா வச்சுக்கும் போது, நான் எப்பவுமே சொல்றேன், நம்மள பிஸியா வச்சுக்கும் போது நம்ம எதை பத்தியுமே அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நம்ம இதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து எப்பவுமே யோசிங்க, சரிங்களா? ஸோ வாங்க, 1 இயரா வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரை பண்றேன் சிஸ்டர், ட்ரை பண்ணுவேன் ஆனா பாதியிலே விட்டுருவேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ உங்க மேலதான் அந்த மிஸ்டேக் இருக்கு. கொஞ்சம் பூஸ்டப் ஏத்திக்கோங்க. இதுக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த டேல நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நினைச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க சிஸ்டர். கண்டிப்பா முடியும், நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும், சரிங்களா? சோ அதனால முடியாதெல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது. சோ நான் எப்பவுமே சொல்றது, நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. கஷ்டம் வருதா அதுக்கு காரணம் நம்ம தான், சந்தோஷம் வருதா அதுக்கு காரணம் நம்ம தான். சோ அடுத்தவங்கள எதுவுமே யோசிக்காதீங்க, நீங்க உங்களோட இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்களேன், கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடுவீங்க. நீங்க கவலையே படாதீங்க. இந்த நிமிஷம் நாளைன்னு விட்டுட்டே இருக்காதீங்க. இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிங்களேன், கண்டிப்பா முடியும் உங்களால. அது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணா நமக்கு வந்து மைண்ட் செட் ஆகுது அப்படின்லாம் நீங்க யோசிக்கணும். நமக்குள்ளே ஒரு இது போட்டுக்கணும், டைம் டேபிள் மாதிரி. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் பார்த்திபனூர் பக்கம் தான் சிஸ்டர் ஏதோ ஒரு ஏரியா சொன்னீங்க. ஸோ கண்டிப்பா நான் வரும்போது நான் எப்பவுமே எங்க வரேன்றதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். அங்க வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா உங்க எல்லாருமே நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய சிஸ்டர் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, நானுமே அதே மாதிரிதான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா பாக்குறோம். ஹவு டு கண்ட்ரோல் ஹங்க்ரி அப்படின்னு சொல்றாங்க. ஹங்க்ரி என்பது கரெக்டான அளவு, கரெக்டான புரோட்டீன் ஃபைபர் எடுத்துக்கும் போது அந்த அளவு பசி உங்களுக்கு இருக்காது. இடையில தண்ணி குடிங்க, அந்த வெள்ளரிக்காய் வாங்கி வச்சுக்கோங்க, கொய்யாக்காய், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஃபில்லிங் கொடுக்கும், உங்களோட வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும், நிறைய ஃபைபர் வந்து இருக்கும்.
ஸோ ப்ரோட்டீன் ஃபைபர்ல நிறைய கான்சென்ட்ரேட் கரெக்டா பண்ணுங்களேன், அந்த அளவுக்கு உங்களுக்கு பசி இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் ஒய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒயிட் ரைஸ்ல ஒன்லி கார்போஹைட்ரேட் மட்டும்தாங்க இருக்கு. ஆனா நம்மளோட மில்லட் வகைகள், மத்த ரவை, கோதுமையில எல்லாம் ஃபைபரும் இருக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து முக்கியம். ஃபைபரும் இருக்கணும் அந்த இடத்துல. நமக்கு வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் இருந்தா பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு மில்லட் வகைகள், ப்ரௌன் ரைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றோம்ல, அது வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். இன்னைக்கு வந்து காளான் பிரியாணி எல்லாம் பண்ணி வீட்டுல சூப்பரா சாப்பிட்டாச்சு. செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. அதோட ரெசிபி எப்படி சாப்பிட்டுருக்கேன் மெயின்டைனுக்கு அப்படின்ட்டு நிறைய இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு சண்டே இல்லையா, கொஞ்சம் லேட்டாக தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணேன். 58.60ங்க. மிராக்கல். நினைப்பீங்க நீங்கள் வந்து நார்மலாக தானே சாப்பிட்டீங்க, எப்படி குறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம் நம்ம வந்து எடுத்துக்கிற ப்ரோட்டீன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 58 தானே கம்மி பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆச்சு, இதெல்லாம் கூட இருக்கலாம். ஸோ காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்து ஒரு பிளாக் காஃபி போட்டு வந்து குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீரும் பச்சை பட்டாணியும் போட்டு கிரேவி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா பிரெட் வந்து நல்லா பட்டர் டோஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணுவாங்க அவங்க நார்த் ஸ்டைல் இந்த ரெசிபி எல்லாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு அவிச்சதை வந்து அம்மாச்சி கொடுத்தாங்களா, அதையும் ஷாலோ ஃப்ரை பண்ணோன்னா நல்லா இருக்கும். ஸோ பன்னீர் கிரேவி எப்பயும் போல வந்து பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி தான் வந்து போடுவோம், லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி. பட்டர் டோஸ்ட் பண்ணிட்டு அம்மாச்சியே பன்னீர் கிரேவிலாம் வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு, எனக்கு வந்து வெறும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணாதாங்க பிடிக்கும், பட்டரோட பிடிக்காது. ஸோ 2 பிரெட்டை நான் அழகாக கட் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் பன்னீர் கிரேவி வச்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு ஷாலோ ஃப்ரை பண்ணோம்ல, அதையும் வச்சு கொடுத்தாங்க. சூப்பராக வந்து சாப்பிட்டேன். நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கையோட வந்து பாத்திரத்தை கழுவி போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே நிறைய சேர்ந்துச்சுங்க. முன்னாடியே இருக்கிறனால ஃப்ரிட்ஜு நம்ம வந்து எல்லா பொருளையும் அங்கேயே வைப்போம் இல்லையா. ஸோ அதனால தான் அதை க்ளீன் பண்ணிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டு வீடையுமே நல்லா நீட் பண்ணி விட்டாச்சு, சுத்தம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு மேலே காஃபி கொடுப்பேன் இல்லையா, அதை வந்து போட்டு கொடுத்துட்டு அப்புறமா தான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆனேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு கிளீனிங்லேயே. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காளான் பிரியாணி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரிசியை வந்து கலைஞ்சு லைட்டாக ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மல் வீட்டு அரிசி நம்ம நார்மலாக வந்து சாதம் யூஸ் பண்ணலாம், அந்த அரிசியில தான் வந்து பண்ணுறேன். காளான் வந்து 3 டப்பா, அந்த 3 பாக்கெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ணினேன். அது வந்து ஏன்னா கொஞ்சம் காளான் அதிகமாக தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா அரிசி மாவுலாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணி. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துச்சு, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தயிர் வெங்காயத்துக்கும் வந்து பண்ணிடலான்ட்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு, பச்சை மிளகாயும் பொடி கட் பண்ணிட்டு, தயிர் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனா மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துச்சு, அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் சுருள. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி, அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும்னா ரொம்ப நல்லா இருக்கும், வந்து வதங்கிரும் இல்லையா. எனக்குலாம் இந்த காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ சிம்பிள் வே தான், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்து கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா அதையும் வந்து வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். மசாலா சேர்த்துட்டும் தயிர் சேர்க்கலாம், தயிர் சேர்த்துட்டும் மசாலா சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால தயிர் சேர்த்துட்டேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலா ஆச்சியில் உள்ளது, அதுவும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நம்ம வந்து வெறும் மிளகாய் தூள், கரம் மசாலா மட்டுமே வந்து போதுமானது தான். எனக்கு கொஞ்சம் இந்த பிரியாணி மசாலா டேஸ்ட்டு சேர்த்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்தேன். பொதுவாக சேர்க்க மாட்டேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலாவும் வந்து சேர்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா சுருள இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட காளான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதையும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான். அதுலேயே தண்ணி ஈர்த்து நல்லா வந்து வரும். என்னடா நிறைய காளான்னு நினைப்பீங்க, காளான் நிறைய, அது ஒரு பைட்டுக்கும் காளான் வர்றதே ஒரு டேஸ்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான். ஸோ சாப்பிட்டா இந்த மாதிரி நல்லா சாப்பிடணும் இல்லையா, அதுதான்.
காளான்ல நல்லா தண்ணி ஈர்த்து வருங்க. நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி அப்புறம் அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களோட அரிசிக்கு ஏத்தாப்புல சேர்ப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடியா இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா கொதி விட விட்டுக்கலாம். கொதிச்சதுக்கு அப்புறமா குக்கரை மூடி ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில் உங்களோட குக்கருக்கு ஏத்தாப்புல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்டா ரெடி ஆயிடும் நம்மளோட காளான் பிரியாணி. செம்மையா இருக்கு பாருங்களேன், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. காளான் பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க, சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா எங்களுக்குலாம் ரொம்பவே ஃபேவரெட். அம்மாச்சிக்கு காளான் பிரியாணி, அந்த ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பன்னீர் கிரேவி காலைல பண்ணது அதெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். நான் வந்து காளான் வந்து நிறைய அதில் வந்து பீஸ் இருக்கும் இல்லையா, அதோட சேர்த்து எடுத்துக்கிட்டு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடேரியன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்க டயத்தில் காளானும் அந்த மீன் மேக்கரும் தான் வந்து ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்து பாத்திரத்துல கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அந்த மூங் தால் இருக்கு இல்லையா, பாசிப்பருப்பு அல்வா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து சாப்பிட்டேன். அது வந்து அரை சீனி மாதிரி, சுகர் வந்து கம்மியாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பசங்களும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பேட் பால் வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் அந்த காராசேவ் இருக்கு இல்லையா, அந்த கடலை மாவுல பண்றது, அது வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல 1/2 கிண்ணம் அளவுக்கு எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் டின்னர் டயத்துல வந்து ஹஸ்பண்ட் வந்து தக்காளி சட்னி அரைச்சா நல்லா அரைப்பாங்க, அவங்களே வதக்கி கொடுத்துட்டாங்க. நான் வந்து அரைச்சிட்டு அரை வச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம தோசை ஊற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து தோசை ஊற்றினேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு கிறிஸ்பியா அந்த மாதிரி தோசை ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 தோசைனாலும் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 தோசை அதுக்கப்புறம் சட்னி வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். இப்படி யாராவது சமைச்சு கொடுத்தா நம்மளோட டேஸ்ட் அப்படி வந்து இருக்குங்க, நல்லா இருக்கும். நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன், வந்து முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து 3 வேளையுமே கொஞ்சம் வந்து நல்லா தான் சாப்பிட்ருக்கோம். பார்க்கலாம் நாளைக்கு. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி கம்ப்ளீட் பண்ணிட்டு கடைசியாக தண்ணி தான் வந்து குடிச்சு இன்னைக்கு டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த மாதிரி தாங்க என்னோட டே வந்து போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.